அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய எல்லையற்ற அருளால் வரலாற்றின் எண்ணற்ற அற்புதங்களைப் பற்றி பேச நாம் மீண்டும் ஒரு முறை ஒன்று கூடியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் நம்முடைய தலைவரான முஹம்மது நபி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான அனுபவத்தைப் பற்றி பேசுகிறோம். அவர்கள் உலகிற்கே ஒளியாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத அந்த அனுபவம்தான் இஸ்ரா மிராஜ் பயணம். அது அல்லாஹ் தன்னுடைய பிரியமான தூதருக்கு வழங்கிய மிகப்பெரிய கண்ணியங்களில் ஒன்றாகும். அந்த பயணத்தைப் பற்றியும் அதில் நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வைப் பற்றியும் தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இஸ்ரா மிராஜ் என்றால் என்ன? அது வெறும் பயணம் அல்ல. பூமியிலிருந்து 7வது வானங்களுக்கு அப்பால் சென்ற ஒரு பிரயாணம். சித்ரத்துல் முந்தஹாவையும் கடந்து படைப்பாளியான அல்லாஹுடைய சன்னதிக்கு முஹம்மது நபி அவர்கள் பயணம் செய்தார்கள். ஒரு இரவின் சிறு பகுதியிலேயே நடந்த அற்புதம் நிறைந்த பயணம் அது. துக்கங்களும் துன்பங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக தாக்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில்தான் அல்லாஹ் தன் ஹபீபுக்கு இந்த வரத்தை வழங்கினான். அந்த வருடம் நபியவர்களுக்கு துக்க வருடம் என்று அறியப்பட்டிருந்தது. ஏனென்றால் பிரியமான மனைவியார் கதீஜா ரலி அவர்கள் மரணமடைந்தார்கள். துணையாகவும் நிழலாகவும் இருந்த தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்களும் மரணமடைந்தார். அவர்களுடைய பிரிவின் வேதனையில் நபியவர்களின் மனம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி தாயிஃப் நகரில் கடுமையான புறக்கணிப்பையும் பரிகாசத்தையும் எதிர்கொண்டார்கள். அந்த இதயத்தின் காயங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பின் மருந்தாகவே அந்த இரவு பயணம் அமைந்தது. இரவு பயணத்தின் நிகழ்வுகள் நர்ஜப் மாதத்தின் 27வது இரவு. மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமில் முஹம்மது நபி அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் ஜிப்ரீல் அலை அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடன் புராக் எனும் அற்புத வாகனமும் இருந்தது. அது மின்னலின் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. அந்த வாகனத்தின் மீது ஏறி நபியவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். மக்காவிலிருந்து பாலஸ்தீனத்திலுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கான அந்த பயணமே இஸ்ரா எனப்படுகிறது. அங்கே இதற்கு முன் சென்ற இலட்சக்கணக்கான நபிமார்களுக்கு இமாமாக நின்று முஹம்மது நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். நபிமார்களின் தலைவர் இவரே என்று அந்த நிகழ்வு உலகிற்கு பறைசாற்றியது. அங்கிருந்துதான் பயணத்தின் 2ஆம் கட்டம் தொடங்கியது. அதுதான் மிராஜ், அதாவது விண்ணுலக பயணம். முஹம்மது நபி அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் சென்றார்கள். அங்கிருந்த மலக்குகளும் இதற்கு முன் சென்றுவிட்ட நபிமார்களும் அவர்களை அன்போடும் மரியாதையோடும் வரவேற்றார்கள். முதல் வானத்தில் மனித குலத்தின் பிதாவான ஆதம் நபி அலை அவர்களை சந்தித்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வானத்திலும் மற்ற நபிமார்களையும் கண்டார்கள். யஹ்யா நபி மற்றும் ஈசா நபி அலை ஆகியோரை கண்டார்கள். யூசுப் நபி மற்றும் இத்ரீஸ் நபி அலை ஆகியோரை கண்டார்கள். ஹாரூன் நபி மற்றும் மூசா நபி அலை ஆகியோரை கண்டார்கள். 7வது வானத்தில் பிதாமகரான இப்ராஹிம் நபி அலை அவர்களை சந்தித்தார்கள். ஒவ்வொரு நபியும் முஹம்மது நபி அவர்களை வாழ்த்தினார்கள். நற்குணமுள்ள சகோதரர் நற்குணமுள்ள தூதரே என்று கூறியே அந்த வாழ்த்து அமைந்திருந்தது. சுவர்க்கம் மற்றும் நரகத்தின் காட்சிகள். இந்த பயணம் முழுவதிலும் ஜிப்ரீல் அலை அவர்கள் நபியவர்களுக்கு சில நேர்காட்சிகளை காட்டினார்கள். அவை சுவர்க்கம் மற்றும் நரகத்தின் காட்சிகளாகும். நற்செயல்கள் செய்பவர்களுக்கு கிடைக்கும் ஒப்புயர்வற்ற பரிசுகளை நபியவர்கள் நேரடியாக கண்டார்கள். அதே நேரத்தில் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் அனுபவிக்க வேண்டிய கடுமையான தண்டனைகளையும் கண்டார்கள். ஒவ்வொரு காட்சியும் மனித குலத்திற்கான பெரிய பாடங்களாக அமைந்திருந்தன. கருப்பு மற்றும் மஞ்சள் ஆடையை மறுத்த சம்பவம். இந்த அற்புதமான பயணத்தின் ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹுடைய மலக்குகள் முஹம்மது நபி அவர்களுக்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் அடையாளமாக சில பரிசுகளை வழங்க வந்திருந்தார்கள். அவர்கள் பல வகையான அன்பளிப்புகளை நபியவர்களின் முன் வைத்தார்கள். அவற்றில் மிக அழகான 2 நிறங்களிலான ஆடைகளும் இருந்தன. ஒன்று கருப்பு நிற ஆடை. அது வலிமையையும் கம்பீரத்தையும் பிரதிபலித்தது. 2வது மஞ்சள் நிற ஆடை. அதற்கு நல்ல ஒளியும் கவர்ச்சியும் இருந்தது. அந்த காலத்தில் அரேபியர்களிடையே இந்த நிறங்கள் பெருமையின் அடையாளங்களாகவும் அந்தஸ்தின் சின்னங்களாகவும் கருதப்பட்டன. மலக்குகள் அன்புடன் நீட்டிய அந்த ஆடைகளை முஹம்மது நபி அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த 2 ஆடைகளையும் மிக பணிவுடன் மறுத்தார்கள். நபியவர்கள் அந்த பரிசுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கேதான் முஹம்மது நபி அவர்களின் வாழ்க்கையின் மகத்துவத்தை நாம் உணர்கிறோம். அவர்களின் ஒவ்வொரு தெரிவுக்கும் பின்னால் பெரிய அர்த்தங்கள் இருந்தன. நபியவர்களின் வாழ்க்கை எளிமைக்கும் பணிவுக்கும் மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. அவர்கள் மிகவும் விரும்பிய நிறம் வெள்ளையாகும். எளிமை, தூய்மை, அமைதி ஆகியவற்றின் அடையாளமே வெள்ளை. அவர்கள் ஓர் ஆட்சியாளராகவும் தூதராகவும் இருந்தார்கள். அப்படியிருந்தும் வாழ்க்கையில் ஒருபோதும் ஆடம்பரத்தின் அல்லது அகங்காரத்தின் சிறியதொரு அம்சத்தை கூட வெளிப்படுத்தவில்லை. கருப்பு நிறம் கம்பீரத்தின் அடையாளமாக காணப்படுவதுண்டு.
ஆனால் சில கலாச்சாரங்களில் அது துக்கத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. மஞ்சள் நிறம் கவர்ச்சியின் மற்றும் மகிழ்ச்சியின் நிறமாக கருதப்படுகிறது. இருப்பினும் சில அறிஞர்கள் அதை வேறொரு விதமாக விளக்கியுள்ளார்கள். அது தேவையற்ற அலங்காரம் மற்றும் கவனத்தை ஈர்ப்பதன் ஒரு பகுதியாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவேளை முகமது நபி அவர்கள் தம் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை கற்பிக்க விரும்பியிருக்கலாம். இந்த நிறங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் உலகியல் பெருமையை காட்டிலும் பெரியது வேறொன்று உண்டு. ஆன்மீக எளிமைக்கும் தூய்மைக்கும் தான் மதிப்பு கொடுப்பதாக இருந்தது அந்த பாடம். அல்லாஹுடைய சன்னதிக்குச் செல்லும் ஒரு அடிமைக்கு அதிகம் தேவையானது புறமைகளான கவர்ச்சியோ அலங்காரமோ அல்ல. மாறாக இதயத்தின் தூய்மையும் பணிவும் தான். இந்த ஒரு செயலால் அவர்கள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். மலக்குகள் அளித்த பரிசை மறுத்தது அவர்கள் மீதான அவமரியாதைக்காக அல்ல. மாறாக அது ஒரு செய்தியின் பகுதியாகும். தம்முடைய வாழ்க்கையின் மூலம் தம் சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கான ஒரு செய்தி. வாழ்க்கையின் ஒவ்வொரு தெரிவிலும் எளிமையை பேணுங்கள். அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த பணிவு என்ற குணத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இதுவே அந்தச் செய்தியாகும். இந்த பயணத்தின் உச்சத்தில் முகம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடன் உரையாடினார்கள். அப்போதுதான் 5 வேளை தொழுகை இந்த சமூகத்திற்கு பரிசாக கிடைத்தது. தொழுகை விசுவாசியின் மிராஜ் என்று கூறுவது அதனால்தான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு விசுவாசி தன் இரட்சகனின் முன்னால் நிற்கிறான். அவன் தன் இரட்சகனுடன் உரையாடுகிறான். அன்புள்ளவர்களே, முகமது நபி அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏடும் நமக்கு ஒரு பாடமாகும். மலக்குகள் வழங்கிய கருப்பு மற்றும் மஞ்சள் ஆடைகளை மறுத்த சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த உலகத்தின் வர்ணஜாலங்களில் இல்லை உண்மையான மகிழ்ச்சி. அந்தஸ்துகளிலும் அது நிலைத்திருக்கவில்லை. மாறாக உண்மையான வெற்றி வேறொன்றில் இருக்கிறது. அல்லாஹுவுக்கு அடிபணிந்து வாழ்வது, அவனுடைய விருப்பத்திற்கிணங்க வாழ்வது, பணிவோடும் எளிமையோடும் வாழ்வது. இதில்தான் உண்மையான வெற்றி உள்ளது. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் அருள் அளிப்பானாக. முகமது நபி அவர்களின் வாழ்க்கையை சரியான முறையில் புரிந்து கொள்ள அவன் அருள் புரிவானாக. அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் அவன் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். ஆகிரு தஃப்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.